நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு 22 வயது. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை ஆண்டவர் என்னை பல ஊழியங்களிலே உதவிக்காரனாய் வைத்து எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ஆவிக்குரிய ஊழியங்களில் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதற்காகவே கிருபையாய் பெரிய பெரிய ஊழியர்களுடைய ஊழியத்திலே என்னை இணைத்து வைத்திருந்தார். காலங்கள் ஓடினது. ஆண்டவர் என்னை தன்னுடைய ராஜரீக ஊழியத்திற்கென்று தனியாய் அழைத்து வந்தார். அந்த நாட்களிலே ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து என்னோடு வசனத்தின் வழியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம்தான் ஒரு மனிதனுக்கு கேரக்டர். வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த லெந்து காலங்களிலே மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தியான வாழ்வு மிக அவசியம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று வாசிக்கிறோம். சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். இதிலிருந்து காலத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். சாயங்கால நேரம் நான் பைபிள் தியானிப்பேன். அன்றைக்கு ஈசாக்கு காலத்தில் பைபிள் இல்லை, எழுதப்படவில்லை. எந்த துணை நூல்களும் அன்று கிடையாது, இன்டர்நெட்லாம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைகளே கிடையாது, புக்கில் எழுதலை. அதற்கு முன்பாய் தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம், அவரோடு ஆண்டவர் சில வார்த்தைகள் நேரடியாய் பேசியிருக்கிறார், அசரீரியாய் பேசியிருக்கிறார். அப்பாவுடைய ரோல் மாடல், அம்மாவுடைய ரோல் மாடல். அம்மா கற்றுக் கொடுத்தார்கள் அப்பாவை பற்றி. இதுதான் அவருக்கு தெரிந்த ஆவிக்குரிய காரியங்கள். அதையே ஈசாக்கு தினந்தோறும் சாயங்கால நேரமானால் தியானம் பண்ண வெளியிலே வருவான். அப்படியே தியானம் பண்ணுறது நான் தான் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, வசனங்களை மனதிலே அசை போடுவது, திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பது. நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். அப்படி செய்கிறது இல்லை கிறிஸ்தவம். திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வசனங்களை சொல்லி பாருங்கள், அந்த வசனத்தை குறித்து யோசியுங்கள். அந்த வசனத்தை குறித்து நீங்கள் யோசியுங்கள். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் கற்றுத் தருவார். இப்படி வசனங்களை யோசிக்க யோசிக்க, தியானிக்க தியானிக்க, அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு, நம்முடைய கேரக்டர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்னு பாருங்களேன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்கள். உங்கள் அப்பா ஆபிரகாம், ஈசாக்கினுடைய மகன் யாக்கோப், ஏசா. அந்த காலங்களில் இவங்க வாழ்ந்த பகுதிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முடிப்பது மரபாகவே இருந்தது. அது கடவுளின் அனுமதி அல்ல, ஆண்டவருடைய சித்தமும் அல்ல. ஒருவனுக்கு ஒருத்தி என்கிறது பைபிள் கலாச்சாரம். ஈசாக்கு அப்படி அப்பா பலதார மனம் பண்ணினவர்கள், பிள்ளைகளெல்லாம் பலதார மனம் பண்ணுகிறவர்கள். தன்னுடைய வாழ்விலே ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் வாழ்ந்தவர் ஈசாக்கு மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எல்லாருடைய வாழ்க்கையை அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அவர் தியானிக்கிறவராய் இருந்தார். வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தார். தேவனுக்கு எடுத்த காரியங்களை தியானிக்க ஆரம்பித்தார். திருமணத்திற்கு முன்பு வேறு எந்த பெண்ணையும் அவர் நேசிக்கவில்லை. திருமணத்திற்கு பின்பு தனக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட அந்த அம்மாவை உயிரை போல நேசித்தார் கடைசி வரை. அவ்வளவு ஒழுக்க சீலராய் ஈசாக்கு வாழ்ந்ததற்கு காரணம், சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தார். சாத்தான் இந்த சாயங்கால வேளையில் தான் கை வைப்பான்.
சாயங்கால வேலையை மட்டும்தான் ரெக்ரியேஷனுக்காக வச்சுருக்கிறான். சாயங்கால வேலையை மட்டும்தான் இன்றைக்கி மொபைல் ஃபோன் தொடுறதுக்கு வச்சுருக்கான். சாயங்கால வேளையில் தான் டிவியில் நல்ல நல்ல ப்ரோக்ராம் வச்சுருக்கான். சாயங்கால நேரத்தை திருடுவது சாத்தானுடைய வேலை. அந்த சாயங்கால நேரத்தை நீங்கள் கவனித்து அதை கவனமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. அதற்கான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த லெந்து காலங்களில் சாயங்காலம் ஆனால் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பைபிள் வாசிப்பேன், தியானிப்பேன். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான தீர்மானத்தை, இந்த தியானத்தின்படி அந்த தீர்மானத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் வலுக்கட்டாயமாகவது நாங்கள் தியானிக்க உதவி செய்தார்கள். சாயங்கால நேரம் வேறு எந்த ரெக்ரியேஷனிலும் ஈடுபடாதபடி நாங்கள் வசனத்தை தியானிக்க, அதை குறித்து பேச உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.